விருப்ப தொகுதிகளாக கொடுத்த தொகுதிகளை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 5 தொகுதி கொடுத்தோம். அதில் இந்த 2 தொகுதிகளை திமுக தலைமை எங்களுக்கு அளித்திருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டியிடணும்னு ஏதாவது நிர்பந்திருக்காங்க? அப்படியான எந்த நிர்பந்தமும் இல்லை. நாங்களாக தான் இந்த சென்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். அதே போல் இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். அதற்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும் எங்களுடைய கூட்டணியினுடைய தோழர்களும் சிறப்பாக பங்களிப்பு செய்வார்கள். நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டிடுறீங்க. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த ஆருஷானவாஸ் இப்படி பணியாற்றிருக்காரு சார். அங்கே என்ன மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்திருக்காரு? அவர் மிக சிறப்பாக தான் செயல்பட்டிருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் செய்த நல்ல பணிகளை மேலும் செழுமையாக்கி இன்னும் புதிய திட்டங்களை நாகப்பட்டினம் தொகுதி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். முதலமைச்சர் இந்த வர தேர்தலில் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். இது குறித்து உங்களுக்கு முதலமைச்சர் சொல்வது மிக மிக சரியான ஒரு கருத்து. பாஜகவினுடைய நோக்கம் என்னவென்றால் அதிகாரம் முழுவதும் ஒன்றிய அரசிடம் குவிந்து இருக்க வேண்டும். மாநிலங்கள் எல்லாம் வெறுமனே நிர்வாகம் செய்யப்படக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸாக இருக்க வேண்டும் என்பது தான் பாஜகவினுடைய நோக்கம். அதை தான் அவர்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் கோல்வால்கர் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே தான் இந்த ஆட்சி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரியாக உணர்ந்து தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மட்டுமல்ல மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக அவர் குரல் எழுப்புகிறார். இது தமிழ்நாட்டுக்கான குரல் மட்டுமல்ல, மாநில உரிமைகளுக்கான ஒரு உறுதியான குரலாக இருக்கிறது. அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு. அரசமைப்பு சட்டமே இந்தியா இஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்கிறது. இந்தியா என்பது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் மாநிலங்களை சிறப்பான முறையில் அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு என்று வழக்கமாக சொல்வது நிச்சயமாக அது ஒன்றிய அரசு தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொகுதிக்கு நாளை மறுநாள் சென்று விடுவோம். அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்வோம். சார், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த விருப்பப்பட்டியலில் பாபநாசம் தொகுதி இருந்துச்சா? ஏன் மீண்டும் அவங்க போட்டியில் சார் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, நாங்கள் மொத்தம் எங்கள்கிட்ட 5 தொகுதிகள் எழுதி கேட்டார்கள். அதில் பாபநாசமும் மணப்பாறையும் நிச்சயமாக இருந்தது. ஆனால் நாகப்பட்டினம் தொகுதியும் மிக சிறப்பான ஒரு தொகுதி தான். அதில் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது. மீனவர்களுடைய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக 2011 2016 வரை செயல்பட்டு இருக்கிறேன். நீங்கள் சட்டமன்றத்தினுடைய பதிவேடுகளை எடுத்து பார்த்தால் மீனவர்களுடைய நலனுக்காக மீனவர்களுடைய உரிமைகளுக்காக மிக அதிகமாக ஒலித்தது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குரல் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் மீண்டும் மீனவ மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தேர்வாக நாகப்பட்டினம் தொகுதியை பார்க்கின்றோம். நன்றி.